வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னையோட மார்க்கெட்டோட அப்டேட்லாம் என்னென்ன வரப்போகுது. சரி, இந்த மார்க்கெட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன இருக்கும் அப்படின்னா, சென்னையில் எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணால் எப்பெல்லாம் ரிட்டர்ன் எடுக்க முடியும், அதுக்கு என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் ஆகுது, அது எங்கே டெவலப் ஆகுது அப்படிங்கிற ஒரு அறிவு எப்போவுமே வேணும். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை பெருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அறிவை பெருக்கி வச்சுருந்தா மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பெருக்க முடியும். அதுக்கான அந்த அறிவு பெருக்கத்துக்கான வீடியோவை தான் நாங்கள் இந்த வீடியோவை தர்றோம். எங்கெங்கெல்லாம் இந்த லேட்டஸ்ட்டாக இருந்த அப்டேட்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மார்க்கெட்டோட அப்டேட் என்ன அப்படிங்கிறதும் மேஜர் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்னலாம் வருது. சரி, மேஜர் ப்ராஜெக்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஒரு டிமாண்ட் எப்படி ரைஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க முடியும். இப்போ புதுசாக பிரிகேஜ் என்டர்பிரைசஸ் ஒரு நியூ ப்ராஜெக்டை வெஸ்ட் சென்னையில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது 6.6 ஏக்கரால் ஒரு 1000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் அங்கே ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அவங்க லான்ச் பண்ண இருக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ரெசிடென்சியல் பிளாட்ஸ் தான் அவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க. பிளான் பண்ணுறதுனால ஸ்ட்ராங்காக நம்ம என்ன பிலீவ் பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ பாப்புலேஷனும் டிமாண்டும் இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ அப்போ கம்பல்சரி நம்ம சென்னையில் இந்தந்த ஸ்பாட்ஸில் வாங்கலாம் அப்படிங்கிறது, அது நியரஸ்ட் ஸ்பாட்ஸில் வாங்கும்போது அந்த சேல்ஸ் நடக்கும்போது நம்மளோட பிளாட்டோட சேல்ஸும் ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகும். அப்போ கண்டிப்பாக வெஸ்ட் சென்னையை ஃபோக்கஸ் பண்ணலாமா, இந்த பிளாட் நியர்பை ஃபோக்கஸ் பண்ணலாமான்னா தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து சென்னையில் அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சென்னையில் ஆஃபீஸ் ஸ்பேஸ் பயங்கரமாக பூம் ஆகிருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, எப்படி பூம் ஆகுது அப்படின்னா, கடந்த 20 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு இன்றைக்கி ஆஃபீஸ் ஸ்பேஸ் சென்னையில் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஆஃபீஸ் ஒன்று கட்டி வச்சுருந்தா போதும், கம்பல்சரி யார் வேணாலும் அந்த ஆஃபீஸ் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கான நீடு இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். முன்னாடிலாம் என்ன ஆஃபீஸ் ஸ்பேஸ்னால் என்ன, அண்ணா நகர் இருக்கும், இல்லாட்டி ஏதாவது ஒரு டாப் சிட்டிஸில் மட்டும்தான் ஆஃபீஸ் ஸ்பேசஸ்லாம் இருக்கும். இப்போ குளத்தூராக இருக்கட்டும், இல்லை ரெட்டேரியாக இருக்கட்டும், இல்லை அந்த சைடு தாம்பரமாக இருக்கட்டும், அங்கேலாம் ஆஃபீஸ் ஸ்பேசஸ்னு பெருசாக உங்களுக்கு போகவே போகாது. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. சென்னை சிட்டி எல்லா இடத்துலையும் வளர்ச்சி அடைஞ்சு இன்றைக்கி ஆஃபீஸ் ஸ்பேஸ் கட்டினாலே ஸோ கண்டிப்பாக அங்கே டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறது உண்மை தான். ஏன்னா ஏதாவது ஒரு கம்பெனி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதிகமான ஒரு ஆண்டர்பிரனர்ஸ் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ஆஃபீஸ் ஸ்பேஸுக்குன்னு டிமாண்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணியிருப்பீங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 20 வருஷத்துக்கு இல்லாத அளவுக்கான டிமாண்ட் இப்போ இந்த ஆஃபீஸ் ஸ்பேஸுக்கு பயங்கரமாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெசிடென்சியல் சேல்ஸ் சென்னையில் இன்க்ரீஸ் ஆகிருக்குதா அப்படின்னு கேட்டால், Q2 in 2025 ஸோ 11% ஃபஸ்ட் குவார்ட்டரோட செகண்ட் குவார்ட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ரெசிடென்சியல் சேல்ஸ் நம்ம இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன நோட்டீஸ் பண்ணுது அப்படின்னா, ஸோ இங்கே மக்கள் அதிகமான பேர் ரெசிடெண்ட்டுக்காக வர்றாங்க. ஸோ அந்த ரெண்ட் அப்படிங்கிறது டிமாண்ட் இருக்குது. ரெண்ட் டிமாண்ட் அப்படின்னா என்ன, நம்ம ஒரு இடத்த வாங்குகிறோம், அந்த இடத்த வாங்கி ரெண்ட்டுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பேசிவ் இன்கமாக ஜென்ரேட் பண்ணுறோம். அப்போ அந்த பேசிவ் இன்கமாக ஜென்ரேட் பண்ணுறதுக்கு சென்னையில் டிமாண்ட் இருக்குதா அப்படின்னா 100% டிமாண்ட் இருக்குது. இப்போ முக்கியமான 3வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையோட 3rd மாஸ்டர் பிளானை கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண பிளான் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சரி அதில் என்னத்தை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹவுசிங்காக இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், எக்கானமியாக இருக்கட்டும், அண்ட் பீப்புள் சஸ்டைனபிலிட்டியாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி 3rd மாஸ்டர் பிளான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, சென்னை சிட்டி பலதரப்பட்ட இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஏன்னா ஒரு சிட்டி இங்கேருந்து முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, டி நகர் தான் போவாங்க துணி எடுக்கிறதுக்கு. ஆனால் இன்றைக்கி அப்படியே துணி எடுக்கிறாங்க, ஒவ்வொரு இடத்தையும் மையப்படுத்தி ஒவ்வொரு சூப்பர் ஸ்டோர்ஸ்லாம் வந்துருச்சு. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, டி நகர் நோக்கி வராமல் அங்கேயே எல்லா பர்ச்சேஸையும் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ஷாப்ஸ் வெறும் கிளாத்துக்காக மட்டும் இல்லாமல் மல்டிப்புள் ப்ராடக்ட்ஸை நீங்கள் ஒரே இடத்துல பை பண்ண முடிய அளவுக்கு இன்றைக்கி நிறையா ஸ்டோர்ஸ் வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு நீங்கள் பாடி எடுத்துக்கலாம், இல்லை மேடவாக்கம் எடுத்துக்கலாம், இல்லை குரோம்பேட் எடுத்துக்கலாம். எல்லா இடமே தனி ஒரு சிட்டியாக இன்றைக்கி கன்வெர்ட் ஆயிடுச்சு. அப்போ இன்றைக்கி ஒரு இடம் அப்படிங்கிறது இல்லாமல் இன்றைக்கி டிமாண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா சஃபுல் ஆகி எல்லா ஏரியாவுமே ஒரு மாஸ் ஏரியாவாக இன்றைக்கி டெவலப் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, இந்த சென்னை மாஸ்டர் பிளான் அப்போ என்ன எதுக்கு நமக்கு உதவும் அப்படின்னா, நம்மளோட ப்ராப்பர்ட்டியோட டிமாண்ட் ரைஸ் ஆகிறதுக்கு 100% உதவும். ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டி டிமாண்ட் ரைஸ் ஆக ஸோ அவங்க கவர்மெண்ட் அந்த க்ரோத்தை பார்க்க நம்மளோட இடத்துக்கு பக்கத்துலேயும் க்ரோத் ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும். அப்போ மல்டிப்புளாக எங்கே வாங்கினாலும் நம்ம
ஈஸியாக வந்து நம்ம க்ரோத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிறது. அது நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். நீங்கள் சிட்டியை விட அவுட்டர் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஏன்னா அதுதான் வேகமாக வளரக்கூடியது. அப்போ வேகமாக வளர்கிற இடத்துல நம்ம ஒரு ப்ராஜெக்டில் இடம் வாங்கினோம் அப்படின்னா, ஸோ நம்மளோட 1x 2x க்ரோத் எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்குறோம். ஒரு சிட்டிக்குள்ளே வாங்கி 1x வாங்கிறதுக்கும், ஒரு அவுட்டரில் வாங்கி ஒரு 3xலேருந்து 5x க்ரோத் கிடைக்கிறதுக்கும், சிட்டியோட ஆமினிட்டிஸ் க்ரோத் ஆகுது அப்படிங்கிறப்பையும் நம்ம அதைத்தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பெருவாரியான வீடியோஸ்லேயும் பார்த்துருக்குறோம். அதுக்கடுத்தது டிஎன் ரெராவோட ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நியூ அப்டேட். தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இதோட ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, பீப்புள் வந்து ஒவ்வொரு தடவையும் டேரெக்டாக ஆஃபீஸ் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணுங்கிறது கிடையாது. இதுக்கு பதிலாக நீங்கள் உட்காந்த இடத்துல இன்டர்நெட் இருந்தால் வித் மொபைல்லையே நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணிட முடியும் அப்படிங்கிறத கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இந்த போர்ட்டல்னால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, பையர்ஸ் வந்து உட்காந்த இடத்துலேருந்து ரெராவோட அப்ரூவல் என்ன, ரெராவோட நம்பர் என்ன, அப்ரூவல் என்ன அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த போர்ட்டல் மூலிமா ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இது ஒரு பிக்கெஸ்ட் அப்டேட்டாக நம்ம பார்க்கலாம். இப்போ அப்டேட்ஸ் பார்த்த மாதிரி நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்டேஷனில் அதில் படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, எந்த ஒரு ஆடு நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருந்தாலும் மிஸ்லீடு பண்ணக்கூடாது. ஸோ வந்து இல்லாதது இருக்குதுன்னு சொல்கிற மாதிரியும், ஸோ நிறைய சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் வந்து இனிமேல் ஆடில் ப்ரொமோட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே சொல்லணும் அப்படின்னா இது ஒரு ரொம்ப 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 நல்ல விஷயம். எதனால அப்படின்னா, நிறைய சொல்லிடுவாங்க, நம்மளும் ஆசை வார்த்தை காட்டினாங்கன்னு போயிடுவோம். லாஸ்ட்டாக ஒரு ஸ்டார்னு கண்ணுக்கே தெரியாத இடத்துல போட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு போட்டிருப்பாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நீ போடவே கூடாது அப்படின்ட்டாங்க. ஸோ என்ன போடணும் அப்படின்னா, ஸோ உன்னோட ரெரா நம்பர் போடணும், ப்ராஜெக்டோட நேம் போடணும், அட்ரஸ் போடணும், அதுக்கடுத்தது QR கோடு போடணும். இதை தாண்டி நீ வேறு எதையுமே பண்ணக்கூடாது. மிக முக்கியமாக இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வரையினும் பீப்புளை எக்ஸாக்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஸோ என்னென்னா, இல்லாதது இருக்கிற மாதிரியும் மிக அருகாமையில்னு சொல்லிட்டு ஒரு 35 கிலோமீட்டரில் இழுத்துடுற மாதிரியும் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. மக்களை ஃபேக் ப்ரொமோஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎன்ரா வந்து வார்னிங் கொடுத்துருக்குது. எதுக்கு அப்படின்னா, ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு நடுவில் ஒரு பாதை வருது அப்படின்னா அந்த பாதையை நீங்கள் அடைச்சிட்டு மார்க்கெட் பண்ணக்கூடாது. பாதையை நீங்கள் ஓப்பனில் தான் வச்சுருக்கணும். ஸோ வந்து எந்த ஒரு ஸ்ட்ரீட்ஸையும் நீங்கள் அடைச்சி மார்க்கெட் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் ஃப்ளாட் போடும்போது அதுக்கு நடுவில் பாதையும் இருக்கும், ஆனால் இவங்க விட மாட்டாங்க. ஏன்னா கேட்டட் கம்யூனிட்டின்னு காட்டுறதுக்காகவே அந்த பாதையை வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த சைடு இருக்கிற பிளாட்லேயும் இந்த சைடு இருக்கிற பிளாட்லேயும் அந்த காமன் ஸ்ட்ரீட்டை வந்து யூஸ் பண்ணவே முடியாது. பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிஎன்ரா வந்து இதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அந்த இடத்துல நீங்கள் வந்து கேட் போட்டு இதை அடைக்கக்கூடாது, அது ஓப்பனில் தான் இருக்கணும். அது போக நீங்கள் பிளாட் நம்பர்லாம் வச்சு நீங்கள் மார்க்கெட் பண்ணிக்கலாம், ஆனால் அடைச்சி வச்சு இந்த ரோடை வந்து அக்சஸ் இல்லாமல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத டிஎன்ரா ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது போக இந்த பில்டிங் அப்ரூவலுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நிறைய வீடியோவில் நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, ஸ்டில்ட் +2 அப்படிங்கிறது 10 மீட்டர்ஸ் ஹைட் வரையும் அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இண்டிவிஜுவல் ஹவுசஸாக இருக்கட்டும், இல்லை அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், வில்லாஸாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். அதுலேயும் மிக முக்கியமான சில ஏரியாஸ்க்கு இது வந்து பயங்கர டிமாண்டை க்ரியேட் பண்ணி தர்ற மாதிரி இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, தாம்பரம், ஒரக்கடம், பூந்தமல்லி இங்கே எல்லாமே வந்து இதோட இந்த ரிலாக்ஸேஷன் வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். மார்க்கெட் வந்து இன்னும் அதிகமான லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ நிறையா வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில். இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு இடம் வாங்கும்போது கண்டிப்பாக ஒரு பில்டிங் கட்டணுன்னா இந்த இடம் வாங்கலாமா வேண்டாமா, என்ன ஹைட் வரையும் பண்ண முடியும், அது போக எந்த இடத்துல நியூ ப்ராஜெக்ட் வருது, அந்த நியூ ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்தில் இடம் வாங்கினா நமக்கு டிமாண்ட் எப்படி இருக்கும், ஸோ அவுட்ஸ்கட்ஸில் இடம் வாங்குறதுனால என்ன பெனிஃபிட்டு, ஸோ இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். எதனால அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நமக்கு ஒரு பணம் இருந்தால் போதுமா ஒரு வீடையோ நிலத்தையோ ஒரு இடத்தையோ வாங்கிட முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. அறிவும் தேவை. அந்த அறிவு இருந்தால் தான் அந்த பணத்தை எப்படி பல மடங்கு பெருக்க முடியும், எப்படி நிதானமாக நம்ம வாங்க முடியும், வாங்கின இடத்த அடுத்த தலைமுறைக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் எப்படி தந்துட்டு போகிறது, ஸோ நம்ம எப்படி அந்த அறிவு பெருக்கத்தில் ஈடுபடுறது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் தேடி ரிசர்ச் பண்ணி நிறைய வீடியோஸ் கொடுத்துட்ருக்குறோம். அதில் இந்த வீடியோவும் கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
வேறு ஏதாவது நீங்கள் கேட்கணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு தாராளமாக கேளுங்க, கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான அடுத்த வீடியோவில் அந்த பதிவும் சொல்கிறோம். இல்லை நீங்கள் எங்களோட நேரடியாக பேசணும், நிறையா டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னு நினச்சா தாராளமாக இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. ஸோ கூப்பிட்டு எடுக்க முடியாத சூழ்நிலை நீங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.